உங்களால் நம்ப முடியாத ஒரு விசித்திரமான கடல் பயணத்தை இந்த காணொளியில் பார்க்கலாம். நாகரிக வம்சாவளி மக்கள் இன்றும் யாழ்ப்பாணத்தின் கரையோர பிரதேசமான நாகர்கோயில் பகுதிகளில் இன்றும் மர்மமான முறையில் பல தமிழரின் பண்பாடுகளை சுமந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்த காணொளியில் அது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவிடுகின்றேன். முதல் பகுதியில் அவர்களின் வழிபாடுகள் சார்ந்ததாகவே அமைந்தன. இந்த பதிவில் அவர்கள் கடலுக்குள் சென்று எவ்வாறு மீன்களை பிடிப்பதும், அந்த மீன்களை எவ்வாறு பங்கிடுவது, பிரித்தெடுப்பது மற்றும் பெருக்குதல் போன்ற விடயங்களை அவர்கள் பண்டை காலம் தொட்டு அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் பிடிக்கும் மீன்களை ஏனைய இனத்தவருக்கும் அதை பங்கிட்டு பண்ட மாற்று முறைகளையும் அவர்கள் பின்பற்றி வருவது உண்மையிலேயே வியப்புக்குரிய விடயமாக அமைகிறது. இந்த பதிவில் 2வது பகுதியை தருகின்றேன். முழுமையான காணொளிகளோடு இணைந்திருங்கள். வாருங்கள் காணொளிகள் செல்லலாம். அப்படி அடிக்குது அந்த கடலை பார்த்தீங்களா? வேற வேறுங்க வந்து நிற்கணும் அவங்க தூரத்தில். பாருங்களா வேறுங்க ஆக்கள் ரெண்டு ஏறுங்க ஏறுங்க. போயிட்டு வந்துட்டு பாருங்க. நீரோட்டம் பார்த்தா ஓடணும் வேணா. வேலை போட்டு கொண்டு வரேன். கயிறு போட்டாச்சு. அது பிரச்சனை இல்லை, தண்ணி அடித்தாலும். புறா எடுப்பாங்க. சரி என்னத்த பயத்தா நீங்க நிக்கிறீங்க தானே அந்த தைரியத்துல பாருங்க. பாருங்க தண்ணி பயங்கரம் அடிக்குது பாருங்க. சில நேரம் வேற இதுக்குள்ள இன்ஜினுக்குள்ள வேற வேணா. தெரியுது பாருங்க. எங்க பாருங்க தண்ணிக்கு எல்லாம் அடிக்கி வந்து வடிவா சுமைங்க விழுவதே இல்லை. இங்க பாருங்க. வாதியிலே போட்டு விடுங்க. அடி இருக்கு அடி வேணாம்.
ஃபுல்லா தாண்டணும். ஆ நேரா போனி. அதான் எல்லாரும் தெரியும். நீ கல்ல பாட்டாங்க. ஓ உயர்ந்து தான் வருது. ஆனால் என்ன இந்த நேரம் மட்டும் தானே கடல் அடிக்கும், மற்றபடி நார்மலாக தானே இருக்கு. டெய்லி இப்படி தான் அடிக்குமா? ஒத்திராயிரம் அடிக்கும். இதை விட மோசமாக அடிக்கும் வேணா. தமிழக பிரிச்சாரி இஞ்சால கலந்து இஞ்சால கலந்து நீங்க சரஞ்சிடுதா எங்கள் நீச்சல் தெரிஞ்ச நீங்க துணிஞ்ச குதிக்கெல்லாம் வரலாம். வாங்க இங்கே வாங்க. அது கொஞ்சம் தெரியும் தானே, கடல் அடிக்கி லைட்டா தள்ளி விடும். அப்படியே ரிவேர்ஸில் அடிக்கிறதா? திரும்ப போடா திரும்ப போடா அதில் பாருங்க முன்னுக்கு கொண்டு விளைச்சி கொண்டு வைக்கணும் பாருங்க. வேலையெல்லாம் போட்டு முடிஞ்சு பாருங்க அந்த பயிர் காட்டி கொண்டு இன்னும் கொஞ்சம் போகமா போகலாம். விழுந்த விழுகிறதா விழுந்த விளம்புறதானப்பா? ஆ ஒன்றுக்கு வரட்டா பாருங்க வந்து போட்டாச்சு, விலையெல்லாம் போட்டாச்சு. பாருங்க வந்து உங்களுக்கு கரைக்கு போய் கொண்டிருக்கேன். பாருங்க பயங்கரமாக தான் கடல் அடிக்கும். போட்டை வந்து ஓடி ஏற்ற போகிறோம் பாருங்க. போட்டா கரைக்கு வந்தாச்சு. பாருங்க வந்துட்டோம் நாங்கள் கரைக்கு. பாருங்க எல்லாம் கரையில் எடுத்து வந்துட்டோம். பாருங்க போட்டில் போயிட்டு கரைக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து போட்டாச்சு. பாருங்க விலை இழுத்து பண்ணிக்கலாம். இதில் பாருங்க கடலில் ஒரு இது ஒன்று மிதந்து வந்திருக்குது. காவியான்னு சொல்கிறோம், போயா போல இருக்கு. பார்த்தீங்களா? போயாண்ணா கடல் இருந்து அடைஞ்சிருக்கேண்ணா. ஆ ஆ ஆ இதேண்ணா ஒவ்வொரு வருஷமும் விளைக்கிறீங்களா புதுசா? அப்படியா? ஆ 4 வேலைக்கு மட்டும் ஒவ்வொரு வருஷமா விளைச்சு. ஆ ஆ ஓ ஓ அவர் 2 பாட்டை பாட்டினாலும் சந்தோஷமா. அதான் இரவைக்கு பாட்டும். உண்மையா நீங்க தான் சரியா வரைக்க கொண்டு போறீங்க. அதான் ஏண்ணா பாய்.
என்ன சும்மா பிடிச்சதா? சும்மா பிடிச்சதா? என்னண்டா அப்படி பிடிச்ச? உயிரா? அரைஞ்சு வந்தது உயிர் கொஞ்சம் என்ன மீன் சொல்றது? தோழி தோழின்றது சாமான் மலையகம் வந்து பாஞ்சு வந்திருக்கேன் இப்போ உயிர் உயிரா இருக்கேண்ணே. இவனா பிடிக்காது தம்பியா? வட்டிக்கா இருந்தானா? பாருங்க இதுல ஒரு சம்மாட்டியார், சின்ன சம்மாட்டியார் எடுத்து நிக்கிறாரு பாருங்க, இழுக்கிறார். தம்பி தம்பி என்ன செய்யறீங்க? மீன் பிடிக்கிறீங்களா? மீன் பிடிக்கிறீங்களா? இழுங்க இழுங்க இழுங்க, தூக்கிட்டு போயிரும் பட்டம் தூக்குன மாதிரி. எழுவியல பாருங்க. தண்ணிக்குள்ள விட போறியா? அப்ப பறக்கல விட போறியா? பாருங்க ஆக்கல என்னென்ன பிடிச்சா நீ? காலுக்கு என்ன கடல் குளிச்சு வந்த நீ? அப்படியே பிடிச்சி இழுத்து ஒன்று வந்துட்டு. அப்ப உயிரோட இப்பயும் உயிரா? சரி சரி. பாருங்க வந்து மடி வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்துட்டு பாருங்க. மடி வந்து ஆக்கள் இறங்கிட்டாங்க பாருங்க உள்ளுக்குள்ள. எப்படி அடிக்குதுன்னு பாத்தீங்களா? சின்ன படியெல்லாம் பயப்படாம வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க எப்படி நீந்துறாங்க. சின்னலே நீச்சல் எல்லாம் பழகிடுவாங்களா ஆக்கள்? பாருங்க இப்போ வந்து மடி வந்து கிட்ட வந்துட்டு பாருங்க. எல்லாம் கொஞ்சம் எடுத்து நிற்கிறேன் வந்து எல்லாம் சேர்ந்து இழுக்கிறேன் பாருங்க. பாருங்க மற்ற சைடில் இழுக்கணும் பாருங்க. மடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு பாருங்க. இப்போ வந்து பாருங்க மடி வந்து கிட்ட வந்துட்டு பாருங்க. மழையும் வந்துட்டு மழை வந்து லைட்டாக தூரி கொண்டு இருக்கு பாருங்க. மழையும் மடி வந்துட்டு பாருங்க. இப்போ எடுத்து வந்துங்க வந்து இதெல்லாம் பாருங்க கிட்ட வந்துட்டு மடி பாருங்க. எவ்வளோ அப்படி பரபரப்பா அழுத்து வந்தீங்க ஒன்று பார்த்தீங்களா? பாருங்க பாருங்க அப்படி உண்டோ. மடியை மூடிட்டேன் பாருங்க. மடியை மூடிட்டேன் பாருங்க. பாருங்க மடி வந்துட்டு பாருங்க. பாருங்க மடியை வந்து இழுத்து நினைக்கிறேன் பாருங்க.
போட்டதாங்க கிடக்கு குடிச்சிட்டோடா வேத்து மஞ்ச போற கண்ணாடி போற கனவா கொண்டு வா பொட்டியெல்லாம் இருக்கு நண்டையம் போடு நண்டையம் போடு தேங்காய் ஓட்டுறாங்க பாருங்க இப்போ வந்து அந்த பருக்கில் வந்து போடிக்கொண்டிருக்கீங்க நம்ம அந்த அடுத்த மீன்கள் எல்லாத்தையும் வந்து பருக்கில் போட்டு ஆக்களை பிரித்து கொண்டிருக்கோம் வந்து இனி வந்து இந்த மீன்களை வந்து எல்லாருக்கும் பிரித்து வந்து கொடுத்து கொண்டிருக்கோம் கடைசியாக எல்லாம் போகிற நேரம் வந்து பாருங்க பிடிச்ச மீன் வந்து கொஞ்சத்தை வந்து கடலில் விடுறாரு பாருங்க விட்டுட்டு பாருங்க இது வளமையாகவே செய்கிறவை வந்து பிடிச்ச மீனில் வந்து எடுத்து வந்து அதில் கொஞ்சம் மீனை வந்து கடலில் போடுறவை வந்து விட்டால் வந்து அது ஒரு நம்பிக்கை அவைகளுக்கு வந்து திருப்பியும் இந்த கடல் தாய் திருப்பி மீனை கொடுக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை செய்யணும் வந்து பாருங்க வானத்தை பாருங்க பின்னுக்கு வந்து இருட்டி போயிட்டுது இன்னும் மழை வர போது பாருங்க இங்கே வந்து அந்த பறைக்கில் வந்து போட்டு கொண்டிருக்கணும் மீன்களை சின்ன ஆகலை பாருங்க பறைகளுடன் வந்து நிற்கணும் மீன் வாங்குறதுக்கு இது என்ன மீன்கள் என்ன இது என்ன மீன்கள் எடுக்கல நாலு பூனியெல்லாம் வந்திருக்கேண்ணா ஏண்ணா இது பேத்தை வந்து எடுக்கிற இல்லையா வந்து கடலில் போட போறீங்களா கழிக்கிறது மற்ற நாலு பூனியெல்லாம் வந்துருக்கு இனி வந்து மீனை வந்து பிடிச்ச மீனை வந்து எல்லாருக்கும் பங்கிட்டு வந்து பறையலுக்குள்ள கொடுக்க போய் நம்ம வந்து அதைத்தான் அடுத்த பார்ப்போம் பாருங்க எல்லா மீன்களும் எடுத்து வச்சிருக்கணும் சரியா இல்லை பாரு முன்னே பறையிடாக்குது இதுக்குள்ள தான் எல்லா மீனும் வச்சிருக்கணும்
மீன்கள் எல்லாத்தையும் வந்து இன்னும் உயிரோட இருக்கு வந்து வேற மீன்கள். கட்டையில வச்சு நேர கிழிச்சு போட்டு விட்டேன். அடக்குங்க பரியல் அடக்குங்க எல்லாரும் பரியல் அடக்குங்க பாருங்க அப்படி பரியல் எல்லாம் அடுக்கப்படுது பாருங்க. அடக்குங்க அடிக்கிட்டு விளாத்துங்க. சமாட்டியா என்ன மாதிரி எப்படி தொழில் இன்றைக்கு? என்னண்டு நீர் கூட என்ன தொழில் ஓகே பரவாயில்லையா உங்களுக்கு இன்றைக்கு கிடக்கு மேன 4 வேளை அப்படி தான் பெறுமோ? ஓ கேள்விப்பாடு காணாதுமோ? இனி நீங்கள் டெய்லி இறக்கலாம் தானே? என்ன டெய்லி நீ போயிட்டு வரலாம் தானே? ஆ வழியில் போக மாட்டீங்க மற்ற நாளில் வலை கிழிஞ்சிட்டாமோ? ஆ என்னத்துக்கா அப்படி வந்து நடக்கிறது? இது கடலுக்கு அடியில். சரி இப்போ இது என்ன இப்போ நீங்கள் இதில் எல்லாருக்கும் பட்டு பிரித்து கொடுத்துட்டு அடுத்தது என்னது? சும்மா எல்லாம் கதைச்சி இதான்ட்டு அப்படின்னு போட்டால் போய் இனிதான் சமையல். சரி பாருங்க மீன் வந்து பெருக்கி கொண்டிருக்கணும் வந்து பாருங்க எல்லாருக்கும் பங்கட்டு கொண்டிருக்கணும். அங்கே பாருங்க ஒவ்வொன்று போட்டு கொண்டு வைக்கணும். ಎಲ್ಲ ಏನ್ ಮಾರೀರಿ ಜನ பாருங்க பொரியெல்லாம் அடுக்கணும். பறியெல்லாம் வந்து கடலில் கழுவ போயிடும் பாருங்க. இவ்வளோதான் எல்லாரும் பங்கிட்டு இருக்குது. ரைட் என்ன எடுத்தாச்சா அப்ப? சரி சரி பாப்பா
காய்ச்சி இப்போ நான் இனி இதை போட்டோ கொண்டு கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு சரி சரியா நான் வேலை பட்டையும் போடுறது எல்லாரும் போட்டோ மாறு ம் போமா இப்போ இதில் நண்டு வந்து என்ன செய்ய போயினோம்டா வந்து எல்லோரும் வந்து கடற்கரையிலேருந்து மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் அந்த கூடு கதைச்சி போட்டு இப்போ போட்டுகளுக்கு போய் நம்ம வந்து பாருங்க எத்தனை எல்லாம் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரி நம்ம எல்லாரும் இங்கே இதில் வந்து சும்மா அந்த மீன் பிடித்த சம்பந்தம் பார்த்த சம்பந்தம்லாம் இதை கதைப்பினம் பாருங்க இதில் இப்போ மீன் பிடிப்படாதாக்களுக்கு வந்து இதில் வந்து மீனெல்லாம் கொடுத்து பாரு மாதிரி கொண்டு போயிடணும் பாருங்க மீன் பெருக்கி கொண்டிருக்கணும் இது வந்து கொடுக்குறத வந்து மீன் பெருக்கிறன்னு சொல்லி சொல்கிறீங்க நம்ம இந்த எல்லாரும் மீனை பங்குறது வந்து மீன் பெருக்கிறன்னு சொல்லி சொல்லுவீங்க இங்கே சின்ன படியில் என்ன மாதிரி என்ன என்ன நிலப்பாடு என்ன நிலப்பாடு என்ன சொல்றீங்க என்ன நீர்கள் ஓ பயங்கர அடிக்குது தானே கடல் இப்போ இந்த முறை என்ன கொஞ்சம் சீர்படதான் மீன் படம் அதெல்லாம் இப்ப சும்மா சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நல்ல காலம் இதான் தூக்கிடுவாங்க என்ன மாதிரி பாட்டு ஒன்று பாடுங்களேன் ஓ ஓ போண்ணா கூடிய போன வேற என்ன தம்பி ஆகலாம் நான் இங்கே போயிலோட வந்துட்டேன் போன முறை உங்களோட வந்தேன் ஓ இப்போ என்ன இதில் இதை முடிச்சுட்டு என்ன போகிறது அப்புறம் என்ன போட்டு அதுகள் இருக்கேன் 20 ரூபாய் பாட்டி தான் நாங்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க வந்து நாங்கள் கடற்கரையில் வந்து எங்களுடைய வருடாவருடமாக நாங்கள் நடத்துகின்ற இந்த நாள்வெளியானது இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமான நாளாக இன்றைய நாளில் இந்த நாகர்கோவிலில் நாங்கள் மிக சந்தோஷமாக இந்த நாளை ஏற்று இந்த நாளில் வந்து நாகம்பரான் கோயிலில் வந்து நாங்கள் சேர்த்து குளிக்கி இந்த நாளை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த நாளில் வந்து நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக எல்லோருமாக இந்த நாகர்கோவில் மக்கள் அதாவது இந்த கரையோர மக்கள் எல்லாரும் நாங்கள் இந்த நாகர்கோவிலில் வந்து இன்றைக்கு இந்த நாள் சீட்டு விழுந்து சம்மாட்டி முதலாவது கடலில் இறங்கி இந்த நாளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் சந்தோஷமாக. இப்போ அந்த நாள் சீட்டு விழுந்த ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து அதாவது 3 வீட்டில் வந்து நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு நாளை இன்றைக்கு நாங்கள் கழிக்கிறதுக்கு எல்லா மக்களும் சேர்ந்து நாங்கள் இன்றைக்கு அந்த வீட்டுக்கு போகிறோம். ஒரு எங்களுக்கு திருமண நாள் மாதிரியான நாள் தான் இன்றைய நாள். பெருநாள் கரையோர மக்கள் அனைவர் நாங்கள் வந்து ஒற்றுமையாக அந்த வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் நாங்கள் சென்று ஒரு சந்தோஷமாக நாளை இந்த கழிக்க போகிறோம். அது மட்டுமில்லாமல் இப்போ நாங்கள் கரையில் வந்து இப்போ பிடித்த மீனை வந்து ஒரு சந்தோஷமாக ஒவ்வொருவரும் அதாவது யார் யார் இப்போ நானும் தொழிலுக்கு போயிருந்தால் இப்போ நான் அந்த தொழிலில் இருந்து வந்த ஒவ்வொரு மீனையும் குறித்து பங்காக எல்லாரும் வந்து இந்த கூடை இவங்க பார்த்துருப்பீங்க அப்படியான அந்த ஒரு கூடைகளை வந்து நாங்கள் சந்தோஷமாக இன்றைக்கு எவரிடம் வந்து நாங்கள் அந்த பணத்திலே வாங்குறதோ கொடுக்குறதோ ஒன்று இல்லாமல் ஒரு முதலாளித்துவமாக ஒரு சந்தோஷமாக நான் ஆசைப்பட்ட ஒருவருக்கு அந்த மீனை கொடுத்து ஒரு முதலாளித்துவத்தை வாங்குறது மட்டும் அது ஒரு எங்களோட தொழில் ஒரு ஆரம்பமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற எவர் வந்து எங்கிட்ட மீனை கேட்கின்றார்களோ நாங்கள் அன்பாக இந்த ஊர் வந்து இந்த ஊர் வந்து இந்த இலங்கையில வந்து யார் வந்தாலும் அது ஒரு இணைக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இந்த நாள் வந்து அவர்களுக்கு நாங்கள் வழங்கி வச்சு ஒரு கௌரவமாக இந்த நாளை நாங்கள் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து பண்டு தொட்டு நடக்கின்ற ஒரு வருங்கால காலமாக இன்று வரை தொட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துல இப்போ கூடியிருந்து
ஒரு எங்களோட கிராமத்தில் இனி என்ன அபிவிருத்திகளும் சரி எந்தெந்த நகர்வுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிகழ்வை வந்து இந்த இடத்துல ஒன்று கூடி நான் கதைத்து இந்த இடத்துல எந்த ஒரு நல்ல தீர்வுகளை எங்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த நார்வேல் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இனி அப்படியான தீர்வுகள் மற்ற ஆலயங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது அதுகள் சம்பந்தமாக கதைத்து எல்லோருமாக ஒற்றுமையாக இந்த இடத்துல நாங்கள் பிந்தி சென்று வீடுகள் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமையலை இன்றைக்கு சாப்பிட போறீங்க நீண்ட காலத்துக்கு பிறகு அதாவது 15 நாள் 20 நாளுக்கு பிறகு நாங்கள் ஒரு சமைத்து ஒரு ஆசையாக இன்றைக்கு பிடித்த மீனை கொண்டு போய் நாங்கள் ஒரு வீட்டில் வந்து நாங்கள் ஆசையாக சமைத்து எல்லோருமாக ஒற்றுமையாக இன்றைய நாளை சந்தோஷமாக சரி நன்றியா நன்றி நல்லா கதைக்கிறீங்க பாருங்க எல்லாம் வலிக்கிட்டு பாருங்க இனி வந்து வீடுகளுக்கு போய் நம்ம எல்லாரும் பாருங்க பின்ன மனையில பாருங்க அப்படி இருக்காங்க வீட்டுக்கு மாதிரி நம்ம பறிக்க விட